பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செகண்ட் லெசன் சட்டமன்றம் அப்படின்ற லெசன்ல ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம்பா. இன்னைக்கு வந்து செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போறோம். சரியா? ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம எதுவரை முடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஈரவைகளை பத்தி, ஈரவைகள் வந்து சமமான நிலை, சமமற்ற நிலை, பிளஸ் மேலவைக்கு எது எதுல பவர் அதிகம், இது எல்லாமே பார்த்து முடிச்சோம் இல்லைங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சட்டம் இயற்றும் நடைமுறைகள் அது பார்க்க போறோம். சரியா? மேல இருக்க பாக்ஸ பார்த்துட்டு நம்ம இந்த கண்டென்ட்டை நம்ம பார்க்கலாம். சரியாப்பா? சரி, மேல இருக்க பாக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக ஹிந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசமைப்பு உறுப்பு 120 கூறுகிறது. சரியாப்பா? அதாவது நாடாளுமன்றத்தோட அலுவல் மொழி என்னென்ன அப்படின்னா ஹிந்தி இருக்கும் இல்லாட்டி ஆங்கிலம் இருக்கும் அப்படின்னு கூறக்கூடிய அரசமைப்பு சரத்து எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 120. சரியா? இருந்தாலும் நாடாளுமன்றத்துல உறுப்பினர்கள் யாராச்சும் ஹிந்தில ஆங்கிலத்துல தெரியாதவங்களா இருக்காங்க ஒருவேளை. சரியா? அவங்களுக்கு வந்து தன்னோட தாய்மொழி மட்டும்தான் தெரியுது, அந்த நம்ம அட்டவணையில இருக்க 22 மொழிகள் மட்டும்தான் தெரியுது அப்படின்னா அவங்களோட தாய்மொழியில உரையாற்றுவதற்கு அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் இந்த உறுப்பு கூறுதுப்பா. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப 3 பாயிண்ட் இதுல இருக்கு. என்னென்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியா 2 இது இருக்கும், ஹிந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் எது அப்படின்னா செகண்ட் பாயிண்ட். இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வந்து ஹிந்தியோ ஆங்கிலமோ தெரியல அப்படின்னா அவைத்தலைவர் வந்து 3வது லாங்குவேஜ்ல பேசுறதுக்காக அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தேர்ட் பாயிண்ட். சரியா? ரைட். இப்ப பாருங்க, சட்டம் இயற்றும் நடைமுறைகள் நம்ம பார்க்க போறோம். இப்ப சட்டம் இயற்றுறதுக்கு என்னென்ன நடைமுறைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த பாக்ஸ் தான்ப்பா முக்கியமானது. அதாவது முதல் வாசிப்பு, 2 நாளைக்கு அப்புறம் 2ஆம் வாசிப்பு, குழு நிலை, அறிக்கை நிலை, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3வது வாசிப்பு. சரியாப்பா? இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. சோ இது எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சட்டம் இயற்றும் நடைமுறைகள் அப்படின்னா மக்களாட்சி தத்துவத்தின் நம்பகத்தன்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. சரியாப்பா? புதுசா ஒரு சட்டம் இயற்ற போறாங்க அப்படின்னா அது மக்களாட்சியோட நம்பகத்தன்மை. இப்போ அந்த காலத்துல அம்பேத்கர் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. பட் வந்து நாட்கள் வந்து நிறைய சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் சட்டம் இயற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்ப கூட பாரதிய வாயுயான் வித்யோக் அப்படின்னு சொல்லிட்டு விமான போக்குவரத்து மசோதா ஒண்ணு நிறைவேற்றுறாங்க. சரியாப்பா? அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, விமான டிக்கெட் வந்து 1 மாசத்துக்கு முன்பே வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தமும் கொண்டு வந்தாங்க. பாரதிய வாயுயான் வித்யோக். சரியாப்பா? அந்த இப்போ இது மூலியமா என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சென்னையில இருந்து கிளம்புறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தீபாவளி டைம்னா இப்ப சென்னை டு மதுரை பஸ் டிக்கெட் 2000 ரூபாய் ஆக்கிடுவாங்க, திடீர்னு கூட்டிடுவாங்க. சரியா? இதுவே வந்து தீபாவளிக்கு ரெகுலர் நாள் அப்படின்னா ஒரு 600 ரூபாயில இருந்து ஒரு 700 ரூபாய் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது, கூட்டம் நிறைய பேர் வர்றாங்கன்னா முந்தின நாள் கூட மாத்துவாங்க டிக்கெட்டை. ஆனா அப்படி கிடையாது, இனிமே அப்படி மாத்த முடியாது பிளைட் சார்ஜஸ். ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி, இப்ப இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அப்படின்னா அடுத்து செப்டம்பர் 15. சரியாப்பா? செப்டம்பர் 15க்கு என்ன டிக்கெட் பிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்றத ஆகஸ்ட் 15 பிக்ஸ் பண்ணிடணும். இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன டிக்கெட் பிக்ஸ் பண்றோமோ அதான் செப்டம்பர் 15க்கு இது. இப்போ செப்டம்பர் 13ஆம் தேதி டிக்கெட் ரேட் பிக்ஸ் பண்ண முடியுமானா முடியாது. சரியா? சோ இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு தகுந்து நாட்கள் மாற மாற நம்ம சட்டங்கள் வந்து மாத்திக்கிட்டே இருக்கோம். சரியா? அதே மாதிரி பரிசீலனைக்காக நாடாளுமன்றத்தில் சட்ட முன்வரைவாக சட்டங்கள் முன்மொழியப்படுகின்றன. எடுத்தோன்னே ஒரு சட்டம் வந்து போட்டுற மாட்டாங்கப்பா. அந்த சட்டம் பரிசீலனைக்காக ஃபர்ஸ்ட் ஒரு முன்வரைவா கொண்டு வருவாங்க, ஒரு சாம்பிளா கொண்டு வருவாங்க. சரியாப்பா? அந்த சட்டங்கள் வந்து சாம்பிளா கொண்டு வந்து அடுத்து என்னென்ன நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரியா? சரி, ரைட். 2 வகையான சட்ட முன்வரைவுகளை நிறைவேற்றாங்கப்பா. சரியா? நாடாளுமன்றம். ஒண்ணு நிதி முன்வரைவு, இன்னொன்னு நிதிசாரா முன்வரைவு, இல்லாட்டி சாதாரண அல்லது பொது முன்வரைவு அப்படின்னு சொல்லிட்டு 2 முன்வரைவா சட்டங்கள் இயற்றாங்க. சரியா? ஒரு சாதாரண சட்ட முன்வரைவு ஒரு சட்டமாக இயற்றப்படுவதற்கு முன் பல்வேறு நிலைகளை கடந்து வர வேண்டும். சரியா? ஒரு சாதாரண சட்ட முன்வரைவு வந்து ஒரு சட்டமா கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய நிலைகளை தாண்டி வரணும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. முதல் நிலை, சட்ட முன்வரைவு ஏதாவது ஒரு அவையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இப்ப 2 அவை இருக்காப்பா, லோக்சபா ராஜ்யசபா இருக்கா. அதுல ஒண்ணு லோக்சபால அறிமுகப்படுத்தலாம், இல்ல ராஜ்யசபால அறிமுகப்படுத்தலாம்.
இதெல்லாம் என்ன பார்த்துட்டு வர்றப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சட்டம் இயற்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் பார்த்துட்டு வரோம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் நிலையில ஒரு முன் வரைவா கொண்டு வர்றாங்க. சரியா? எடுத்தோடனே சட்டமா கொண்டு வரல, ஒரு சாம்பிளா முன்வரைவா கொண்டு வருவாங்க. முதல் நிலையில சட்ட முன்வரைவு ஏதாவது ஒரு அவையில அறிமுகப்படுத்திக்கலாம். ரெண்டாவது பாருங்க, பெரும்பாலான சட்ட முன்வரைவுகள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களால் அறிமுகப்படுத்த முடியும். சரியாப்பா? இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பாரதிய வாயுயான் வித்யோக், இது வந்து விமான போக்குவரத்து துறை அமைச்சர் தான் வந்து மேக்சிமம் அதிகபட்சம் இத முன்வரைவா கொண்டு வந்திருப்பாரு. இப்போ வேற ஏதாச்சும் ஒரு இப்போ பால்வளத்துறையில ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்கன்னா பால்வளத்துறை அமைச்சர் தான் கொண்டு வராரு. அந்த தான் மேக்சிமம் வந்து பெரும்பாலான முன்வரைவுகள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களால் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு பாருங்க, தனிநபர் சட்ட முன்வரைவு. ஒரு தனிநபர் வந்து அமைச்சர் இல்லாத ஒரு தனிநபர் சட்ட முன்வரைவு கொண்டு வரலாமா அப்படின்னா தாராளமா கொண்டு வரலாம். அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இப்ப ஒரு தனிநபர் சட்ட முன்வரைவு, ஒரு பர்டிகுலர் எம்எல்ஏ இல்ல எம்பி, சரியாப்பா, அவங்க வந்து தனிநபர் சட்ட முன்வரைவு கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா சபாநாயகருக்கு இல்லாட்டி மாநிலங்களவை தலைவருக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே தெரிவிச்சிருக்கணும். நான் அந்த மாதிரி தனிநபர் சட்ட முன்வரைவு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியாப்பா? அதன் பிறகும் தனிநபர் முன்வரைவை சமர்ப்பிக்கும் நாள் குறிப்பிடப்பட்டு நாடாளுமன்ற அவையில் அது அறிமுகப்படுத்தப்படும். அப்போ அவங்க சொல்லிடுவாங்க, இத்தனாம் தேதி நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க அப்படின்னா நாடாளுமன்ற அவையில கொண்டு வந்துருவாங்க. சரி, அடுத்து பாருங்க, பொதுவாக வரைவு நிலையில் உள்ள முன்வரைவுகள் மீது விவாதம் எதுவும் நடத்தப்படுவதில்லை. ஃபர்ஸ்ட் ஒரு வரைவு கொடுக்குறாங்கல்ல, அது மேல விவாதம் எதுவும் நடத்தப்படுமானா நடத்தப்படாது. ஏன்னா ஒரு சாம்பிளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்து எல்லாத்துட்டையும் கொடுப்பாங்க. அது வந்து வாசிச்சு பாக்குறதுக்காக. சரியாப்பா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, முன்வரைவு சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு, சரியா? அப்ப இந்த முன்வரைவு ஒரு சாம்பிள் நான் சொன்னேன்ல, அது சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அரசிதழில் பிரசுரிக்கப்படும். சரியாப்பா? சரி, ரைட். அடுத்து பாருங்க, சபாநாயகர் அல்லது அவைத்தலைவர் முதல் வாசிப்புக்கு முன்னரே முன்வரைவுகளை அரசிதழில் வெளியிட அனுமதிக்கலாம். இந்த பாத்துருக்கோம் பாத்தீங்களா முன்வாசிப்பு. இந்த பொதுவா வந்து இந்த முன்வாசிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரசிதழ்ல பிரசுரிப்பாங்க. ஆனா அந்த முன்வாசிப்பு இல்லாமே, அதாவது முதல் வாசிப்பு இல்லாமே கூட ஒரு சபாநாயகர் நினைச்சா, சரியா, அவைத்தலைவர் நினைச்சா அதை வந்து டைரக்டா அரசிதழ்ல பிரசுரிச்சிடலாம். இதுக்கு வந்து எந்த தீர்மானமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் வந்துச்சு பாத்தீங்களா, எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணாங்க. அப்போ இந்த முன்வரைவு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இதுல கொண்டு வராம, முன்வரைவு சமர்ப்பிக்கப்படாம அரசிதழ்ல ஃபர்ஸ்ட் பிரசுரிச்சுட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சட்டமன்றத்துல சட்டமாக்குனாங்க. இதைத்தான் இவங்க கொடுத்திருக்காங்க. சரி, ரைட். அடுத்து பாருங்க, முன்வரைவின் முதல் வாசிப்பு நடைபெற்ற 2 நாள் கால இடைவெளிக்கு பிறகு 2வது வாசிப்பு நடைபெறும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப முதல் வாசிப்பு நடைபெற்றதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு 2ஆம் வாசிப்பு நடைபெறும். சரியாப்பா? அடுத்து பாருங்க, அந்த முன்வரைவு மன்றத்தின் இப்போ அது இப்ப இந்த 2வது வாசிப்பு முடிஞ்சாப்பா, இப்ப 2வது வாசிப்பு முடிஞ்சு ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வர்றாங்க. முதல் வாசிப்பு முடிஞ்சு, முதல் வாசிப்புல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அரசிதழ்ல பிரசுரிச்சுறாங்க. 2வது வாசிப்பு முடிஞ்சு, இப்ப 2வது வாசிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 4ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவங்க பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த முன்வரைவு மன்றத்தின் பரிசீலனைக்காக உடனடியாக எடுத்துக்கொள்ளப்படலாம். ஏதாச்சும் ஆத்திர அவசரம் இருந்தா டக்குன்னு பரிசீலனைக்கு எடுத்துக்கலாம். அதே சொன்னேன் ஜல்லிக்கட்டு. சரியாப்பா? அடுத்து பாருங்க, இது நாடாளுமன்ற தேர்வு குழுவிற்கு அனுப்பி வைக்கப்படலாம். இப்போ இந்த உரை நாடு உரை தேர்தல் இருக்குல்லப்பா, இதுல எது டவுட் இருக்கு அப்படின்னா தேர்வு குழுக்கு அனுப்புவாங்க. நீங்க எங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு. சரியா? அடுத்து பாருங்க, அது அவைகளும் இணைந்த தேர்வு குழுவிற்கு அனுப்பி வைக்கப்படலாம். சரியாப்பா? இப்ப மக்களவை மாநிலங்களவை இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 அவைக்கு இணைந்த ஒரு தேர்வு குழு இருக்கும், அதுக்கும் அனுப்பி வைக்கலாம். சரியா? இது 3வது ப்ரொசீஜர். ஒருவேளை அனுப்பி வச்சா அப்படி அனுப்பி வைக்கலாம். இல்ல அப்படின்னா பொதுமக்களின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக முன்வரைவுகளை பரிசீலனைக்கு நேரடியாக எடுத்துக்கொள்வது மிக அரிதாகவே நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுமக்களை கருத்துக்களோட அறிந்து கொள்றதுக்காக சுற்றுகளுக்கு விடப்படலாம். சரியாப்பா? அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு மன்றத்தோட பரிசீலனைக்காக டக்குன்னு எடுத்துக்கலாம், இல்ல நாடாளுமன்ற தேர்வு குழுக்கு அனுப்பலாம், இல்ல 2 அவைகளோட தேர்வு குழுக்கு அனுப்பி செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னா, அப்படி இல்லைன்னா பொதுமக்களோட சுற்றுக்கு விடலாம். சரியா? இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு. பொதுவா ஒரு முன்வரைவுகள் வந்து பரிசீலனைக்கு டைரக்டா எடுத்துக்கிறது அப்படின்றது அரிதாகவே தான் நிகழும். சரியாப்பா? இந்த ப்ரொசீஜர்ல ஏதாச்சும் ஒரு ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, ரைட். இப்ப என்னப்பா பார்த்துட்டோம், முதல் வாசிப்பு 2ஆம் வாசிப்பு குழு நிலை பார்த்துட்டோமா? அடுத்து
அறிக்கை நிலை இதான்பா ரொம்ப முக்கியமானது. ஒரு சட்டம் வந்து சட்டமா ஆகுறதுக்கு இந்த அறிக்கை நிலை தான் காரணம். சரியா? சரி ரைட் ஓகே. குழு நிலை பார்த்துட்டு வருவோம். 2ஆம் வாசிப்பு முடிச்சிட்டோம். இப்ப குழு நிலை பார்த்துட்டு அறிக்கை நிலை வருவோம். சரியா? சரி குழு நிலையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த குழு நிலை பாருங்க. குழு நிலை முன்வரைவு தேர்வு குழுவுக்கு ஒருவேளை நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, டைரக்டா ஏத்துக்கிறாம தேர்வு குழுக்கு ஒருவேளை பரிந்துரைச்சிட்டாங்க அப்படின்னா, அவையோட சபாநாயகர் அல்லது அவைத்தலைவர் அந்த குழுவின் ஒரு உறுப்பினரையும் தலைவரையும் நியமிப்பார். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குல்லப்பா, இப்ப அது வந்து ஒரு தேர்வு குழுக்கு அனுப்புறாங்க. இதை செக் பண்ணி சொல்லுங்க, இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது கரெக்ட் தானா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாளையில இருந்து காலையில அதாவது மதியம் எல்லாத்துக்கும் இந்தியால இருக்க எல்லாத்துக்கும் ஒரு பிரியாணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்ட வரைவு கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அது தேர்வு குழுக்கு அனுப்புறாங்க. ரைட் எல்லாத்துக்கும் மதியம் ஒரு பிரியாணி கொடுக்கலாமா, சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் மதியம் பிரியாணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க இந்த தேர்வு குழு உறுப்பினர்கள் என்ன செய்றீங்க, உங்களுக்கு ஒரு தலைவரை நான் நியமிக்கிறேன். அவைத்தலைவர் சொல்லுவாரு, ஒரு தலைவரை உங்களுக்கு நியமிக்கிறேன், நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த சட்டம் கரெக்டா, எல்லாத்துக்கும் மதியம் பிரியாணி கொடுக்கலாமா இந்தியால இருக்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. சரியாப்பா? இதுதான் என்ன அப்படின்னா தேர்வு குழு. குழு நிலை. சரியா? அடுத்தது பாருங்க அறிக்கை நிலை. அறிக்கை நிலை என்னன்னா, அறிக்கை நிலை என்பது மிக முக்கியமான ஒரு நிலையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுலதான் முன்வரைவின் உட்கூறுகள் ஒவ்வொன்றும் விவாதத்திற்கு உட்படுத்தப்படும். இப்ப தேர்வு நம்ம பார்த்தோம்ல குழு நிலை, அதுல வந்து அந்த தேர்வு குழு வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு வரைவை கொடுத்து அனுப்புவாங்க. சரியா? அந்த வரைவு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா விவாதம் நடக்கும். அதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா? ரைட் ஓகே. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அறிக்கை நிலையில அசல் முன்வரைவு. சரியாப்பா? முன்வரைவுக்கு இறுதி வடிவம் கொடுப்பது. இது 2 தான். அசல் முன்வரைவு இருக்கும் பிளஸ் அந்த முன்வரைவுக்கு இறுதி வடிவம். இதுலதான் ஃபைனல். எல்லாத்துக்கும் பிரியாணி கொடுக்க சொல்லிட்டாங்க. சரியா? அப்ப எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. சரியாப்பா? அந்த சட்ட திருத்தத்துக்கு மேல இல்ல எல்லாத்துக்கும் பிரியாணி கொடுக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே ஃபேட் அதிகமா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பிரியாணி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இல்ல பிரியாணி கொடுக்கறது நல்லதான், எல்லாம் சத்து குறைபாடு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சட்ட திருத்தம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரியாப்பா? அப்போ இறுதி வரைவு கொடுக்குறாங்க. ரைட் ஓகே. ஃபைனல் என்ன அப்படின்னா, இந்தியால இருக்க எல்லாருக்குமே மதியம் பிரியாணி கொடுத்துடலாம் அப்படின்றதுதான் ஃபைனல். அதான் முன்வரைவுக்கு இறுதி வடிவம் கொடுக்கிற நிலை. எந்த நிலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அறிக்கை நிலை. சரியாப்பா? சரி ரைட் ஓகே. அடுத்தது பாருங்க, 3வது வாசிப்பு என்பது ஒரு நாடாளுமன்றத்தில் முறையான ஒப்புதல் பெறுவது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியாப்பா? இப்ப இறுதி வடிவம் கொடுத்துட்டாங்க. அப்ப 3வது வாசிப்பு அப்படின்றதுதான் ஒரு நாடாளுமன்றத்துல ஒப்புதல், சட்டத்துக்கு ஒப்புதல் பெறுறது. சரியா? சரி இப்ப ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முன்வரைவு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படலாம். சரியாப்பா? இல்லாட்டி அடுத்த அவைக்கு அது மாற்றப்பட்டு மேற்கண்ட அனைத்து நிலைகளையும் கடந்து செல்லும். அடுத்த அவை முன்வரைவை அப்படியே மாற்றமின்றி ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப கீழவையில நிறைவேற்றி மேலவைக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அது எந்த மாற்றம் இல்லாம அப்படியே ஏத்துக்கலாம். இல்ல குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அதை அனுப்பி வைக்கப்படும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அந்த மசோதாவை அனுப்பி வைக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், அதை வந்து திருப்ப அனுப்பலாம். இதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்க. இப்ப அதே பிரியாணி மேட்டருக்கு வருவோம். சரிங்களா? பிரியாணி எல்லாத்துக்கும் மதியம் கொடுக்கணும்ட்டீங்க, அதோட சேர்த்து தயிர் வெங்காயமே எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் சொல்லலாம். சரி இப்போ 2வது தடவை அதை திருத்தியோ திருத்தாமலோ அனுப்புனாங்கன்னா குடியரசுத் தலைவர் கட்டாயம் கையெழுத்து போடணும். சரி ரைட்டுங்க, மதியம் எல்லாத்துக்கும் தயிர் வெங்காயம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா அது குடியரசு அதை சேஞ்ச் பண்ணி இவங்க அனுப்பலாம். இல்ல தயிர் வெங்காயம் எல்லாம் கொடுக்க முடியாது, பிரெட் அல்வா தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியும் டைரக்டா அனுப்பலாம். எப்படி கொடுத்தாலும் 2வது தடவை குடியரசுத் தலைவர் கட்டாயம் கையெழுத்து போட்டுதான்ப்பா ஆகணும். சரியா? சரி இதுதான் வந்து இதுதான் இப்ப நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த பாயிண்ட்ஸ்குள்ள ஃபுல்லா இருக்கும். இதை ஞாபகம் ரைட். அடுத்து பாருங்க, தனிநபர் சட்ட முன்வரைவு. சரியா? தனிநபர் சட்ட முன்வரைவுனா என்னன்னா, அமைச்சர் இல்லாத ஒரு உறுப்பினர். சரியாப்பா? அமைச்சர் அல்லாத ஒரு உறுப்பினர் செய்யும் சட்ட முன்வரைவு தனிநபர் சட்ட முன்வரைவுன்னு அழைக்கப்படுகிறது. அமைச்சரவை நிர்வாகத்திலோ அல்லது உறுப்பினராக இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் முன்மொழியப்படுவதுன்னு சொல்லுவாங்க. இதுல லாஜிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது இதுதான். அதாவது தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் எப்ப நடைபெறும் அப்படின்னா, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமைகள்ல
2ல இருந்து 3 மணி வரை நடைபெறும்பா. இதுதான் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா? அப்போ தனிநபர் சட்ட முன்வரைவு எப்ப நடைபெறும் அப்படின்னா, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை 2 மணில இருந்து 6 மணி வரையும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முன்வரைவு கொண்டு வர 1 மாதத்திற்கு முன்பே, நம்ம சொன்னல 1 மாதத்துக்கு முன்பே அவைத் தலைவருக்கு தெரிவிச்சிருக்கணும். இதுவரையும் 14 சட்ட முன்வரைவுகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்குப்பா. சரியா? இந்தியால எத்தனை சட்ட முன்வரைவுகள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னா 14 தனிநபர் சட்ட முன்வரைவுகள். கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எதுனா 1970. சரியா? இந்த பாயிண்ட்லாம் முக்கியமான பாயிண்ட், நோட்ஸ் எடுத்துக்கங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா? கடைசியா நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வரைவு எது அப்படின்னா இதான்ப்பா. உச்ச நீதிமன்ற குறித்து விசாரணை விரிவாக்கம் கொடுத்திருக்காங்களே, கொண்டு வந்தது யாருன்னா ஆனந்த் நாராயணன் முல்லா. இவர் தான் வந்து கொண்டு வந்திருக்காரு 1970. எங்கன்னா மக்களவையில. இதுதான் கடைசி சட்ட முன்வரைவு. நீங்க படிக்கும் போது கடைசி ஒன்னே டக்குன்னு இங்க வந்துடக்கூடாது. ஏன்னா மேல மக்களவையில கொடுத்திருக்காங்க, கீழே மாநிலங்களவை கொடுத்திருக்காங்க. மாநிலங்களவை கடைசி 1969 தான். ஆனா மக்களவையில வந்து 1970 ஆனந்த் நாராயணன் முல்லா. சரியா? உச்ச நீதிமன்றம் குற்ற விசாரணை விரிவாக்கம் சார்ந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இது கேட்பாங்க. சரி, அதே மாதிரி முதல் தனிநபர் சட்ட முன்வரைவு கொண்டு வந்தது யாரு அப்படின்னா சர் சையது முச்சமத் அகமது. சரியா? காஷ்மீர் சேர்ந்தவர். சரியா? அப்ப 1954 கொண்டு வந்திருக்காரு. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. அடுத்து இந்த இருக்கு பாத்தீங்களா, சட்டமன்றத்தின் அமைப்பு அதிகார செயல்பாடுகள் சொல்லியிருக்காங்க. 7வது அட்டவணையில நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். சரியாப்பா? இதுக்குள்ள இன்ஃபர்மேஷனை அப்படியே நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒண்ணும் கிடையாது. மத்திய அரசு வந்துட்டு ஒன்றிய பட்டியல்ல இருக்க சட்டத்துல சட்டம் இயற்றலாம். மாநில பட்டியல்ல இருக்க சட்டத்துல மாநில அரசு சட்டம் இயற்றலாம். சரி, பொதுப்பட்டியல்ல இருக்க சட்டத்துல 2 அரசுமே சட்டம் இயற்றிக்கலாம். ஓகே. இப்ப பொதுப்பட்டியல்ல தான் கல்வி வருது. அப்போ மாநிலங்கள் வந்து என்ன சொல்றோம்? இப்ப நம்ம தமிழ்நாடு என்ன சொல்றோம்? நீட் வேணான்னு சொல்றோம். ஆனா ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்க? நீட் வேணும்னு சொல்றாங்க. அப்ப பொதுப்பட்டியல்ல இருக்கு. யாரு இது ஃபைனல் ஆகும்னா ஒன்றிய அரசு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் ஆகும். சரியா? இப்போ ஒருவேளை மாநில பட்டியல்ல இருக்கிறதுல சட்டம் இயற்றணும், யாரு? ஒன்றிய அரசு சட்டம் இயற்றணும் அப்படின்னா, இப்போ இதான லாஜிக். இப்போ ஒன்றிய பட்டியல்ல ஒன்றிய அரசு சட்டம் இயற்றுவாங்க, மாநில பட்டியல்ல மாநில அரசு, பொதுப்பட்டியல்ல 2 பேருமே சட்டம் இயற்றுக்கலாம். இப்ப மாநில பட்டியல்ல இருக்க பிரிவுகள்ல ஒன்றிய அரசு சட்டம் இயற்றணும்னா இதுக்கு யாரு பெர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னா மாநிலங்களவை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்லப்பா அந்த இது. சரியா? மாநிலங்கள் அவைதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஆர்டிகிள் 249 நம்ம நேத்து பார்த்தோம் பாத்தீங்களா, போன வீடியோல பார்த்தோம். 2 ஆர்டிகிள் தான் மாநிலங்களவைக்கு முக்கியமான பவர் கொடுக்கிறது. ஒன்னு 249, இன்னொன்னு 312. 312 அனைத்து இந்த பணியாளர் தேர்வாணையத்தை புதிதா உருவாக்குறது அல்ல நீக்கிறது. சரியா? இப்ப இதுதான் வந்து இதுக்குள்ள கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன். நான் இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டேன், நீங்க பாத்துக்கோங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, வேறுபாடுகள் கொடுத்திருக்காங்க. சாதாரண சட்ட முன்வரைவு, நிதி சட்ட முன்வரைவு. இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாதாரண சட்ட முன்வரைவு வந்து மக்களவை, மாநிலங்களவை. சரியா? இது ரெண்டுலயுமே நிறைவேற்றலாம். ஆனா நிதி சட்ட முன்வரைவு மக்களவையில மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். ஏன்னா நிதினா காசு சம்பந்தப்பட்ட விஷயம்ப்பா. மக்களவையில தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்க. சரியா? அப்ப காசுன்னு வந்துட்டாவே மக்களவையில இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதி முன்வரைவை கொண்டு வர முடியும். ஆனா சாதாரண முன்வரைவு மக்களவை இல்லாட்டி மாநிலங்களவை ரெண்டுலயுமே கொண்டு வரலாம். சரியா? இது ஒரு அமைச்சர் அல்லது எந்த உறுப்பினராலும் கொண்டு வர அறிமுகப்படுத்தப்படலாம். ஆனா நிதி முன்வரைவு அமைச்சர் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஏன்னா காசு சம்பந்தமான விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுப்பா. அதனால அமைச்சர் மட்டும்தான் இதை அறிமுகப்படுத்த முடியும். அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவரின் பரிந்துரை இல்லாமலேயே இது அறிமுகப்படுத்தப்படலாம். இது வந்து குடியரசுத் தலைவரோட பரிந்துரையின் அடிப்படையிலே அறிமுகப்படுத்த முடியும். அடுத்தது பாருங்க, 4வது பாயிண்ட். இது மாநிலங்களவை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியும். எது? சாதாரண சட்ட முன்வரைவை நாடாளுமன்றம் வந்து, அதாவது மாநிலங்களவை, மக்களவை மாநிலங்களவை இருக்குல்ல, இப்ப மக்களவையில நிறைவேற்றப்பட்ட ஒரு ஒரு முன்வரைவு, சாதாரண சட்ட முன்வரைவு மாநிலங்களவைக்கு போகும்போது அது வந்து என்ன பண்ணலாம்? ஒண்ணு ஏத்துக்கலாம், இல்லாட்டி நிராகரிக்கலாம். ஆனா இதை மாநிலங்களவை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியாது. எது? நிதி முன்வரைவை. சரியாப்பா? நிதி முன்வரைவை
மாநிலங்களவை வந்து திருத்தவோ இல்ல நிராகரிக்கவோ முடியாது. அத பரிந்துரையுடனோ பரிந்துரை இல்லாமலோ இத வந்து மறுபடியும் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. இப்ப மாநிலங்களவை ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்கன்னா அதை மக்களவை கட்டாயம் ஏத்துக்கணுமானா அப்படின்னா ஏத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. வேணும்னா ஏத்துக்கலாம், இல்லாட்டி ஏத்துக்கலாம் போயிடலாம். அது நிதி முன்வரைவு சட்டமாயிடும். சரி, அடுத்தது பாருங்க. எந்த முடிவும் எடுக்காமல் 6 மாத காலத்திற்கு மாநிலங்களவை நிறுத்தி வைக்க முடியும். எது? சாதாரண சட்ட மசோதாவை. சரியாப்பா? இருக்கு பாத்தீங்களா? சாதாரண சட்ட முன்வரைவை 6 மாதம் வரையும் நிறுத்தி வச்சுக்கலாம். ஆனா நிதி சட்ட முன்வரைவை 14 நாள் மட்டும் தான் நிறுத்தி வைக்க முடியும். சரியா? இதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட் தான். சோ இதுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லா கதை தான். சரியா? இதுல இந்த 8வது பாயிண்ட் மட்டும் நம்ம பாத்துக்கலாம். மக்களவை முன்வரைவு தோல்வி அடைந்தால் அரசாங்கம் பதவி விலக நேரிடும். சரியாப்பா? சாதாரண சட்ட முன்வரைவுல அந்த முன்வரைவு வந்து ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அரசாங்கம் வந்து பதவி விலக நேரிடும். அதாவது முன்வரைவு ஒரு அமைச்சரால் அறிமுகப்படுத்தினா மட்டும். சரியா? ரைட், ஓகே. இது மக்களவையில் முன்வரைவு தோல்வி அடைந்தால் அரசாங்கம் பதவி விலக நேரிடும். அதாவது இது யாருனாலும் சரி, அமைச்சர் இல்லாம நிதி முன்வரைவை யாரு கொண்டு வந்தாலும் சரி, அது வந்து மக்களவையில நிறைவேறலன்னா டோட்டல் அரசாங்கம் காலி ஆயிடும். இது வந்து ஒரு அமைச்சரால் அறிமுகப்படுத்தியிருந்தால் மட்டுமே அவங்களோட ஆட்சி வந்து காலியாகும். சரியாப்பா? சரி, ரைட். வேற இந்த பட்டியல் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இதை நம்ம படிச்சுதான் ஆகணும். சரியா? இதுல பாருங்களேன், பொதுப்பட்டியல் ஃபர்ஸ்ட் பாத்துறோம். பொதுப்பட்டியல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, கல்வி இருக்கு, விவசாய நிலங்கள் தவிர சொத்து பரிமாற்றம், வனத்துறை, தொழிலகங்கள், கலப்படம், தத்தெடுப்பு மற்றும் வாரிசு தொடர்ச்சி. சரியாப்பா? இப்ப யோசிச்சு பாருங்க. பொதுப்பட்டியல்ல என்னென்ன இருக்குன்னா கல்வி. அதான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், நீட்டு சொன்னேன். சரியாப்பா? நீட் வந்து நம்ம வேணும்னு சொல்றோம், நம்ம வேணாம்னு சொல்றோம், ஒன்றிய அரசு வேணும்னு சொல்றாங்க. சரியா? அப்ப கல்வின்றது பொதுப்பட்டியல்ல இருக்கு. விவசாய நிலங்கள் தவிர சொத்து பரிமாற்றம், விவசாய நிலத்தை தவிர்த்து பிற சொத்து பரிமாற்றம் எதுல இருக்கு அப்படின்னா பொதுப்பட்டியல்ல இருக்கு. சரி, வனத்துறை. சரியாப்பா? வனத்துறை நீங்க யோசிச்சு பாருங்களேன், கால் ஃபார் பண்றாங்க அப்படின்னா நம்ம அதாவது டிஎன்பிஎஸ்சில இருந்து வனத்துறைக்கு எடுக்கிறாங்க, ஐஎஃப்எஸ்ல இருந்து வனத்துறைக்கு எடுக்கிறாங்க. சரியா? அப்ப ரெண்டுமே இருக்கிறதுனால வனத்துறை அப்படின்றது பொதுப்பட்டியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தொழிலகங்கள், 2 பேருமே சட்டம் இயற்றிக்கலாம். கலப்படம். சரியாப்பா? கலப்படம் வந்து ஒரு ஆள் மட்டும் பார்க்க முடியுமா? 2 பேருமே தான் பார்க்கணும். ஒன்றிய, அதாவது இந்தியா ஃபுல்லா கலப்படம் இருந்தாலும் அதுக்கு ஒன்றிய அரசு பொறுப்பு, தமிழ்நாட்டுக்குள்ள கலப்படம் இருந்தா அது மாநில அரசு பொறுப்பு. அப்ப அதனால பொதுப்பட்டியல வச்சிருக்காங்க. அடுத்து தத்தெடுப்பு மற்றும் வாரிசு தொடர்ச்சி. சரியாப்பா? அடுத்து மாநில பட்டியல் பாருங்க. விவசாயம், காவல்துறை, சிறைச்சாலை. இதுல இந்த இது வந்து ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கப்பா. எப்ப அப்படின்னா பஞ்சாப்ல வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்தும் போது விவசாயம் அப்படின்றது என்ன பட்டியல்ல வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது பஞ்சாப் விவசாயிகள் டெல்லியில போய் போராட்டம் நடத்தினதுனால எல்லாருமே அது மத்திய பட்டியல் அடிச்சிட்டாங்க. அது தவறு. விவசாயம் எந்த பட்டியல்ல இருக்கு அப்படின்னா மாநில பட்டியல்ல இருக்கு. சரியா? அடுத்து பாருங்களேன், நம்ம போலீஸ் எக்ஸாம் எல்லாமே நம்ம தமிழ்நாடு தானப்பா நடத்துறாங்க. போலீஸ், ஜெயில் வார்டன் எல்லாமே. அப்ப காவல்துறை, சிறைச்சாலை இது மாநில பட்டியல். உள்ளாட்சி வந்துட்டாவே மாநில பட்டியல் தான். உள்ளாட்சினாவே மாநில பட்டியல் தான். அடுத்து பொது சுகாதாரம் மாநில பட்டியல், நிலம், மது. சரியாப்பா? இது எல்லாமே மாநில பட்டியல். அடுத்து பாருங்க, வர்த்தகம் மற்றும் வணிகம், கால்நடை வளர்ப்பு, மாநில பொதுப்பணிகள். இது எல்லாமே மாநில பட்டியல். இதுல பாருங்க, நிலம்ன்றது மாநில பட்டியலுக்கு வரும்பா. ஆனா நிலம்ன்றது மாநில பட்டியலுக்கு வரும். இதுவே நிலம்ன்றது மாநில பட்டியலுக்கு வரும். ஆனா விவசாய நிலங்கள் தவிர்த்து சொத்து பரிமாற்றம் எதுல வரும் அப்படின்னா பொதுப்பட்டியல்ல வரும். சரியா? சரி, அடுத்து பாருங்க, மத்திய பட்டியல்ல இருக்கக்கூடியது எது எதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு, அணுசக்தி, வெளிநாட்டு அயல்நாட்டு விவகாரங்கள், போர் மற்றும் அமைதி உடன்படிக்கை, வங்கி சேவை, ரயில்வே, அஞ்சல் மற்றும் தந்தி, வான்வழிகள், துறைமுகங்கள், வெளிநாட்டு வர்த்தகம், பணம் மற்றும் நாணயம். சரியாப்பா? இது எல்லாமே வந்து மத்திய பட்டியல்ல வரும். அப்ப பாருங்க, மத்திய பட்டியல்ல இருக்கக்கூடியது பாதுகாப்பு, அணுசக்தி, வெளிநாட்டு விவகாரங்கள், போர் மற்றும் அமைதி, வங்கி சேவை, ரயில்வே, அஞ்சல் மற்றும் தந்தி, வான்வழிகள், துறைமுகங்கள், வெளிநாடு வர்த்தகங்கள், பணம் மற்றும் நாணயம். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. இந்த பாக்ஸ் வந்து என்ன அப்படின்னா இது அவங்களோட சம்பளத்தை பத்தி பேசியிருப்பாங்க. பட் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? சரி, நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா
இந்த இது பார்த்துருவோம்ப்பா. அதாவது அடுத்த கிளாஸ்ல திருத்த சட்டங்கள் மற்றும் நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகள் இது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்துருவோம். சரியாப்பா? ஏன் அப்படின்னா இந்த 12th புக் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிக்க வேண்டிய புக். அதனால தான் நான் பொறுமையா ஒவ்வொரு லெசனா 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன். சரியாப்பா? அதனால கொஞ்சம் பொறுமையா படிங்க. இந்த 12th புக்குன்ற பாலிட்டின்றது கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சு படிங்க. நான் சொல்றத அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு லெசன் வந்து நம்மளுக்கு 21 பக்கம். நம்ம டக்கு டக்கு டக்குன்னு நடத்திட்டு போனோம் அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. சரியா? நல்லபடியா புரிஞ்சு படிக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம பொறுமையா இந்த 12th புக்க கொண்டு போறது. ஸோ 3 பார்ட்டா இந்த 12th புக்குக்குரியது நம்ம போட்டுருவோம். அதுக்கடுத்து அடுத்த லெசன் நம்ம பார்ப்போம். நன்றிப்பா.